பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. உலகத்தில் முதலாக தமிழ்ச்சங்கம் தோன்றியது மாமதுரையில்தான். அந்த மாமதுரை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைநகரமாக சென்னை இருந்தாலும் மதுரை தான் பேர் போட்டது. அப்பேற்பட்ட மாமதுரையில் மையப்பகுதியில் பெரிய விளக்குத்தூண், அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைத்த பெரிய விளக்குத்தூண் இருக்கிறது. அந்த விளக்குத்தூண் அருகில் உலகம் போற்றும் உத்தம தலைவர் பெருந்தலைவர் கல்வி தந்தை காமராஜருடைய சிலை இருக்கிறது. அந்த சிலையை சுற்றி ஒரு பூங்கா அமைப்பதற்காக மாபெரும் போராட்டம் நடத்தி ஒரு 97 ஒரு மாநகராட்சியில் அனுமதி வாங்கி அந்த சிலைக்கு பூங்கா அமைத்து வைத்திருந்தேன். பி. மனோகர பாண்டியன் நான், அதாவது அனுப்பானடி பகுதியில் இருக்கிறேன். காமராஜரின் பொதுநல தொண்டன் நான். அப்பேற்பட்ட அந்த சிலை இன்றைக்கு அது ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் பொட்டக்காடு மாதிரி ஆக்கி வச்சுட்டார்கள். கல்லை மட்டும் வைத்து விட்டார்கள். அந்த சிலையை சுற்றி செயற்கை நீர் ஊற்று வண்ண கலர் பல்புகள் போட்டு பூங்கா அமைப்பதற்கு நானும் அனுமதி வாங்கி 1 வருட காலம் ஆகிறது. ஒவ்வொருத்தரையும் சந்தித்து பெரியார்களை சந்தித்து கேட்கிறேன். இந்த செஞ்சிடும் தான் சொல்கிறாங்க. வெளியே நாடார் சமுதாய மக்கள் இதுவரைக்கும் யாரும் முன்னின்று செய்யவில்லை. அதாவது அதை நான் எப்படியாவது இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு செயற்கை நீர் ஊற்று வண்ண பூச்செடிகள் வைத்து வண்ண விளக்குகள் போட்டு மையப்பகுதியில் 1 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு புழங்கக்கூடிய அந்த இடத்தில் வைத்தால் மிகவும் அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த இடத்தை இன்றைக்கு அப்படியே பொட்டக்காடு மாதிரி போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை உடனடியாக யாராவது முன் செய்தார்கள் என்றால் அதற்கு தகுந்த ஆலோசனை கூறி அதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு நிர்வாகத்தை செய்பவர்களிடம் கூறுவேன். அதன்படி அதை செய்தார்கள் என்றால் மிகவும் அழகாக இருக்கும். அது பல லட்சம் மக்கள் அந்த இடத்தை பார்வையிட்டு நல்லா நின்று பார்த்து செல்லக்கூடிய அளவுக்கு அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த சிலையை சுற்றி பூங்கா அமைத்து அதற்கு செயற்கை நீர் ஊற்று வண்ண பல்புகள்லாம் போட்டு செய்வதற்கு நம் முன்னோர்கள் முந்தி இருந்தார்கள். அவர்கள் அன்றைக்கு தன்னலம் கருதாமல் பொதுநலத்திலும் செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ளவர்கள் எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் இருக்கிறார்கள். நம் இனத்திலே சரவணா ஸ்டோர் இருக்கிறது, ராஜ்மஹால் இருக்கிறது, நெல்லா ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கிறது, இன்னும் பல கம்பெனிகள், ஆச்சி மசாலா இருக்கிறது. எத்தனையோ கம்பெனிகள், நிறைய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராவது முன் இதை செய்வதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் மிகவும் அழகாக இருக்கும். இப்பொழுது காமராஜர் சிலைக்கு தினமும் மாலை போடுவதற்கு சேர்மத்தாய் வாசன் கல்லூரியில் உள்ள பாலகுரு அண்ணாச்சி அவர்கள் தினமும் மாலை போடுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன்படி அதுக்கு தினமும் மாலை போட்டு காமராஜர் பிறந்த நாளில் இருந்து தினமும் மாலை போட்டு விடுவோம் என்று உறுதி கூறுகிறேன். மேலும் அவருக்கு உறுதுணையாக இருந்த வெங்கடேஷ் ராஜா அவர்களுக்கும் பாலகுரு அண்ணாச்சிக்கும் நன்றி. இந்த கோரிக்கையை ஏற்று இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பச்சை தமிழன் யூடியூப் சேனல்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் புகழ் ஓங்குக, காமராஜர் புகழ் ஓங்குக, காமராஜர் புகழ் ஓங்குக.